Okay. Thank you. Okay. Very good morning to all. இன்னைக்கு வந்து லாஸ்ட் ஒரு 14 to 15 கிளாஸ் வந்து நம்ம வந்து மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். மேக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நிறைய மறந்துருக்கும். அதனால ஸ்கூல் டேஸ்ல படிச்சதா இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால தான் நம்ம வந்து ரொம்ப பேசிக்ஸ் எடுக்கிறன்றதால தான் கொஞ்சம் ஸ்லோவா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எப்படி சொன்னா கரெக்டா இருக்குன்றத நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம இதுவரையிலும் பார்த்தது எல்லாமே வந்து மேக்ஸ் உடைய ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்பர் சிஸ்டம் என்னென்ன ஆரம்பிச்சு அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராக்ஷன், டெசிமல்ஸு, பர்சன்டேஜ், ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இது மாதிரி வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அந்த உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் பியூர் மேத்தமெட்டிக்கலாக இருக்கிற டாபிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். இன்னொரு ஒரு 2 டாபிக்ஸ் இருக்கு. நம்ம வந்து அது வந்து ரொம்ப கொஸ்டினரி அதிகமாக கேட்கறது இல்ல. கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குறாங்க. அதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ப்ராப்பரா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறோம், நான் டாபிக் எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு டாபிக் வந்து எடுக்க போறோம். உங்களுடைய ஃபிஃப்த் யூனிட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ன்றது தான் அதனுடைய டாபிக். ரைட்டுங்களா? நம்ம இதுவரையிலையும் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13 to 14 கிளாஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து ரீசனிங் பார்க்க போறோம். அப்போ இந்த ரீசனிங்ன்றது வந்து என்னன்னா ரொம்ப மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லாம் ரொம்ப அதிகமாக வேணும்னு அவசியம் இல்லை. ரைட்டுங்களா? ரொம்ப பேசிக்ஸ் தெரிஞ்சாலே நம்ம வந்து இந்த சம்ஸை போட்டுடலாம். ஆனா என்னன்னா இது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும் அங்க. திடீர்னு என்ன தெரியுமா ஆயிடும், நம்ம வந்து யோசிப்போம் ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கும், நம்ம அந்த நேரத்தில் மைண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பர்சன்டேஜ் அப்படின்னா பர்சன்டேஜ் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா வச்சுங்களேன், அவங்களால சம்ஸ் ஈஸியாக போட்டுற முடியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா அவனுடைய கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஆனா இங்க என்னன்னா அந்த மாதிரிலாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம வந்து அந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் ஆகணும். அப்போ மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சுன்னா பண்ணலாம். மற்ற சம்ஸை விட நீங்க ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சம்ஸ் வந்து நான் இப்போ சொல்ல போற ரீசனிங் டாபிக் தான். அதுலேயும் வந்து எல்லாம்லாம் தேவையில்ல, ஒரு சில டாப்பிக்ல ஒரு முறை பார்த்தாலே போதும். ஒரு சில டாபிக் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும், அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த நேரத்தில் மைண்ட் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கான்டெக்ட்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து சொல்ல போறது நான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்பர் சீரிஸ் அண்டு லெட்டர் சீரிஸ்னு சொல்லி ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? இந்த டாபிக்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு எடுக்க போறோம். இந்த நம்பர் சீரிஸ் அண்ட் லெட்டர் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் இருங்க. சாரி ஃபார் த டிலே.
ஆக்சுவலா இது அந்த பென்சில் வந்து சரியா நான் நோட் பண்ண விட்டுட்டேன். பக்கத்துல தான் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இதாயிடுச்சு. சார் இட்ஸ் ஆடிபிள். ஹலோ, எஸ் கேக்குதுங்களா? சார். சாரி எஸ் மேம், சார். இது எஸ் சார். உங்களுக்கு வந்து இந்த பென் இல்லாம உங்களால என்னால எடுக்க முடியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா இது எங்க கொஞ்சம் எடுத்து உள்ள வச்சுட்டு இருக்காங்க, சரியா தெரியல, வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே, ஃபைட். இப்போ பாருங்க மேம். இப்போ வந்து நம்பர் அண்ட் லெட்டர் சீரிஸ். இது ரெண்டு டாபிக் மேம். ஒன்று வந்து நம்பர் சீரிஸ் ஒன்று தனியாக இருக்கு, லெட்டர் சீரிஸ் ஒன்று இருக்கு, ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம், சரிங்களா? இது ஒன்றும் இல்லை, பாருங்களேன். இப்போ இது மாதிரிலாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, அரித்மேட்டிக் சீரிஸ் சொல்லியிருக்காங்களா? நம்ம இதில் என்ன அரித்மெட்டிக் சீரிஸ்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஃபிக்ஸ்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் டேர்ம்ஸ் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே வந்து 2 இருக்கு, இங்கே வந்து 5 இருக்குங்களா? இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 5 மைனஸ் 2னா 3 வருதுங்களா? அதே மாதிரி 3 வருது, கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி வந்து 5க்கும் 8க்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, 3 வருதுங்களா? 8க்கு 11க்குள்ள டிஃபரன்ஸ் 3 வருதுங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிஃபரன்ஸ் இருக்கும் ரெண்டு நம்பருக்கு இன்பிட்வீன்ல, ரைட்டுங்களா? இதுக்கு பேர் தான் வந்து அரித்மெட்டிக் சீரியஸ். நம்ம இதில் ஒரு டாபிக் இருக்கு, அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு. அது பின்னாடி நான் எடுக்கிறேன், ஓகேங்களா? அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். அப்போ அரித்மெட்டிக் சீரிஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ்டு நம்பரை ஆட் பண்ணிட்டே போவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் டிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, 2 கூட ஒரு 3 ஆட் பண்ணா 5, 5 கூட ஒரு 3 ஆட் பண்ணா 8, 8 கூட ஒரு 3 ஆட் பண்ணா 11, கரெக்டுங்களா? அப்போ ஆட் பண்ணிட்டே போகலாம். அப்படி இப்படி சொல்லலாம். 5ல 2 போச்சுன்னா 3, 8ல 3 போச்சுன்னா, சார் 8ல 5 போச்சுன்னா 3, 11ல 8 போச்சுன்னா 3, அப்படி சொல்லலாம். அப்போ நான் ஃபிக்ஸ்டு ஆட் பண்ணிட்டே போகலாம், இல்லை ஃபிக்ஸ்டே மைனஸ் பண்ணிட்டே போகலாம், எப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? இதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் சீரியஸ். இதில் வந்து நான் சொல்றது பேசிக்ஸ் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதன் பிறகு நீங்கள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண யூ கேன் மாஸ்டர் இன் திஸ், ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் சீரிஸ். ஜாமெட்ரிக் சீரிஸ்னா என்ன அப்படின்னா, ஃபிக்ஸ்டு ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஃபிக்ஸ்டு டிஃபரன்ஸ் அரித்மெட்டிக்னா, ஜாமெட்ரிக்னா ஃபிக்ஸ்டு ரேஷியோ, ஓகேங்களா? அது எப்படி சார்னா ஒன்றும் இல்லைங்க, பாருங்களேன். இப்போ 3 இருக்கு, 6 இருக்கு, 12, 24 இருக்குங்களா? ரேஷியோ தானே. ரேஷியோ நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ ஏஎஸ்டிபி தானே ரேஷியோ. இது ஏ பை பின்னு போடலாங்களா? ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல. அப்போ பாருங்க, இப்போ இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ எடுங்க, 6/3. அப்போ என்ன வருது? 2 வருதுங்களா? அடுத்து 12/6 எடுங்க, 2 வருதுங்களா? 24/12 எடுங்க, 24/12 எடுங்க, 2 வருதுங்களா? அப்போ ரெண்டு நம்பருக்குள்ள ஃபிக்ஸ்டு ரேஷியோ வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஜாமெட்ரிக் சீரியஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது ரெண்டும். அரித்மெட்டிக்னா ஒரு ஃபிக்ஸ்டு டிஃபரன்ஸ் ரெண்டு நம்பருக்கு இருக்கும். ஜாமெட்ரிக்னா ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோ இருக்கும். இவ்வளவுதான் விஷயம், சரிங்களா? நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இப்போ வந்து இங்க வந்து 6/3 தான் போடணுமா? அப்படிலாம் கிடையாது. இப்போ நாங்கள் 3/6ன்னு போட்டால் என்ன கிடைக்கும்? எனக்கு 1/2ன்னு கிடைக்கும், கரெக்டுங்களா? இப்போ 6/12ன்னு போட்டோன்னா அது 1/2ன்னு கிடைக்கும். நீங்க எப்படி ஏதோ ஒரு ஆர்டர் மேக் பண்ணுங்க. இப்போ 3/6ன்னு போடலாம், 6/3ன்னு போடலாம். இவ்வளவுதான் கான்செப்ட், ஓகேங்களா? அப்போ அரித்மெட்டிக் சீரிஸ்னா என்ன, இன்னொன்று ஜாமெட்ரிக் சீரிஸ்னா என்ன, இது ரொம்ப 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 ரெண்டு முக்கியமான கான்செப்ட். இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, கோட்ராடிக் டெர்ம்ஸ். அது கோட்ராடிக்னு ஒரு சீரிஸ் இருக்கு. அது கோட்ராடிக் சீரிஸ்னா என்ன அப்படின்னா, சீரிஸ்னு எழுதிக்கலாம், ஓகேங்களா? சீரிஸ். கோட்ராடிக் சீரிஸ்னு ஒன்றும் இல்லை, டேர்ம்ஸ் இன்வால்வ் ஸ்கொயர்ஸ். கோட்ராடிக் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர்னு அர்த்தம், ரைட்டுங்களா? அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணி அதாவது ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, பாருங்க. ஒன்று ஸ்கொயர்டு ஒண்ணுங்களா? சாரி, ஒன்று ஸ்கொயர்டு ஒண்ணுங்களா? அடுத்து வந்து பாருங்க, 2 இருக்குங்களா? 2 ஸ்கொயர்டு 4ஆ? 3 ஸ்கொயர்டு 9ங்களா? 4 ஸ்கொயர்டு 16. அப்போ போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு பேர் தான் கோட்ராடிக் சீரியஸ், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கியூபிக் சீரியஸ். கியூப்னு என்ன அர்த்தம்? பவர் 3. பாருங்க, 1/3 ஒன்றுங்களா? 2/3 8ஆ? 3/3 27ங்களா? 4/3 64. இவ்வளவுதான் மேட்ரு. அப்போ குவாட்ராட்டிக்னா நம்பரை ஸ்கொயர் பண்றதுன்னு அர்த்தம். கியூபிக்னா நம்பரை வந்து அதாவது கியூப் பண்றதுன்னு அர்த்தம். 3 முறை போட்டு மல்டிப்ளை பண்ண அர்த்தம். இவ்வளவுதான் கான்செப்ட், ரைட்டுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன்ஸ் ஒன்று இருக்கு, பாருங்க. ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன்ஸ்னா அதாவது ஆட் நம்பர் இருக்கிறதுலாம் ஒரு சீக்வன்ஸ்ல வரும். ஈவன் நம்பர்ல இருக்க டிஜிட்லாம், ஈவன் பொசிஷன்ல இருக்க டிஜிட்லாம் வேற ஒரு கான்செப்ட்ல வரும், ஓகேங்களா? அதான் கான்செப்ட், பாருங்களேன். இப்போ இது வந்து ஆட் நம்பரா?
ஆட் நம்பர் இந்த சென்ஸ் ஆட் பொசிஷனா 1 2 3 4 அப்படி ஆர்டரா வரும்போது இப்போ ஆட் பொசிஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபிஃப்த் பொசிஷன், செவன்த் பொசிஷன், நைன்த் பொசிஷன், இதெல்லாம் ஆட் பொசிஷன் சொல்லலாமா? 2 4 6 8லாம் ஈவன் பொசிஷன் சொல்லாங்களா? பாருங்க, ஆட் பொசிஷன் 1 இருக்கு, அடுத்த ஆட் பொசிஷன் 2 இருக்கு, அடுத்த ஆட் பொசிஷன் 3 இருக்கு. அப்போ ஆட் பொசிஷன்ல நம்ம எப்படி இருக்கு நம்பர் ஆர்டரா வருதா 1 2 3 அப்படின்னு. ஈவன் பொசிஷன் எடுத்துக்கங்க, இங்க பாருங்க 3 இருக்கா, இங்க 6 இருக்கா, இங்க 9 இருக்குங்களா? பாருங்க, இதெல்லாம் 3 மல்டிபிள்ஸா இருக்குமா? 1 3 சார் 3, 2 3 சார் 6, 3 3 சார் 9. புரியுதுங்களா? சோ அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் வரலாம். ஓகேங்களா? இதுல இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, பிரைம் நம்பர் சீக்வன்ஸ். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். சரிங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது பார்த்த உடனே நிறைய அடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, இதில் பற்றி ரைட்டை ரீகால் பண்ணிக்கலாம். பிரைம் நம்பர்ஸ் வந்து 100க்குள்ள எத்தனை நம்பருக்குன்னு சொன்னேன்? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. 25 சார். வெரி குட் சார், 25. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன ஸ்டார்ட் ஆகும்? பிரைம் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன நம்பரு? 2 சார். 2. வெரி குட். அப்போ வந்து போயிட்டே இருங்க, கரெக்டுங்களா? ஆமா சூப்பர் சார். சார். அப்போ நீங்க பிரைம் நம்பர் வந்து 100க்குள்ள தெரிஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். பாருங்க, 2 தான் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர். த ஒன்லி ஈவன் ஈவன் பிரைம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான். அதன் பிறகு எந்த ஈவன் நம்பருமே பிரைம் நம்பரா வராதுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்க, 2 3 5 7 11 அடுத்து 13 போயிட்டே இருக்குமா? சரி, பிரைம் நம்பருக்கு என்ன டெஃபினிஷன் ஞாபகம் இருக்குங்களா? யாரா சொல்லுங்க. வாட் இஸ் டெஃபினிஷன் ஃபார் பிரைம் நம்பர்? டெஃபினிஷனா நீங்க பர்ஃபெக்ட்டா சொல்லணும் அவசியம் இல்ல. பிரைம் நம்பர் ஒன் எது சொல்லுங்க. அது ஒன்னால டிவைட் ஆகும், அதோட அதே டேபிள்லயும் வரும். ஓகே, வெரி குட் மேம். அப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? அந்த ஃபேக்டர்ஸ் என்னன்னா ஒன்னா இருக்கா, இன்னொன்று அந்த நம்பர் இட் செல்ஃப். அவ்வளவுதான் விஷயம். ரைட்டுங்களா? ஓகே ஃபைன். அப்போ ஒன்னுன்றது வந்து பிரைம் நம்பரா இல்ல காம்போசிட் நம்பரா? ஒன்னு வந்து பிரைம் நம்பர்ல வருமா வராதுங்களா? சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்து தான், புதுசாலாம் கேட்கல. ஒன்னுன்றது பிரைம் நம்பர் வராது. ஏன் பிரைம் நம்பர் ஒன்று வராது? பிரைம் நம்பருடைய ஃபேக்டர்ஸ் என்ன வரும் பாருங்க. பிரைம் நம்பர்னா ஃபேக்டர்ஸ் வந்து ரெண்டு இருக்குன்னு. ரைட்டுங்களா? ஆனா இங்க வந்து ஒண்ணுக்கு என்ன வரும், ஒண்ணுக்கு ஒரே ஒரு ஃபேக்டர்ஸ் ஒன்று மட்டும் தான் வரும். அதனால நம்ம பிரைம் நம்பரை கன்சிடர் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே ஃபைன். அப்போ பிரைம் நம்பரு கான்செப்ட் பக்காவா தெரிஞ்சீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்த உடனே நம்ம போட்டுடலாம். இது மாதிரி கண்டிப்பா சீரிஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஃபிபனாசி சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஃபிபனாசினா என்னன்னா பாருங்களேன், ஈச் டேர்ம் இஸ் சம் ஆஃப் த ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க தான் சீரிஸ். இப்போ 0 இருக்குங்களா? ஓகேங்களா? இப்போ 0 இருக்கு. இப்போ 0வை 1 ஆட் பண்ணுங்க. 0 + 1 1. இந்த 1 + 1 ஆட் பண்ணா 2ங்களா? இந்த 2 + 1 ஆட் பண்ணா 3ங்களா? இந்த 2 + 3 ஆட் பண்ணா 5. அப்ப என்னன்னா ரெண்டு டேர்ம் ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்க, 0 1s எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்ட பிறகு ஓகேங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட் பண்ணுவாங்க. இரண்டு ஆட் பண்ணி 1, இரண்டு ஆட் பண்ணி 2, இரண்டு பண்ணி 3, இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி ஒரு சீரிஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா இதுல வந்து சில நேரங்களில் டக்குன்னு கேட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஃபைன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு. அது என்ன சார் ஃபேக்டோரியல் அப்படின்னா, நம்ம படிச்சிருப்போம்ல, ஸ்கூல்லாம் படிச்சிருப்பீங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1, 1 ஃபேக்டோரியல்னா 1, 2 ஃபேக்டோரியல்னா எப்படி தெரியுங்களா போடுன்னு? இந்த 2 இருக்குங்களா, அப்போ 1ல இருந்து ஆரம்பிச்சு அந்த 2 வரலையும் போடுங்க. பாருங்க, 1 × 2 2. அப்போ 3 ஃபேக்டோரியல்னா வரும் பாருங்க, 1 × 2 × 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3 சார் 6. அடுத்து 4னா பாருங்க, 1 × 2 × 3 × 4. அப்போ என்ன வரும்? 6 4 சார் 24. அடுத்து 5 ஃபேக்டர்னா அதே மாதிரி போட்டே போகணும். அப்போ ஃபேக்டரியல் சீக்வன்ஸும் ஒன்று இருக்கு. அப்போ பாருங்க, 0 ஃபேக்டரியல்னா ஃபர்ஸ்ட் பாருங்க 1. அடுத்து 1 ஃபேக்டரியலுக்கு 1 வந்துருக்குங்களா? 2 ஃபேக்டரியலுக்கு 2 வந்துருக்குங்களா? 3 ஃபேக்டரியலுக்கு 6 வந்துருக்குங்களா? 4 ஃபேக்டரியலுக்கு 24. இது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ ஃபேக்டோரியல் அப்படின்னா இந்த சிம்பிள் தான். ஆச்சரியக்குறி போடுவோம்ல, அப்பா சாரி, நம்ம வந்து எக்ஸ்கிளமேஷன் போடுவோம் இல்லைங்களா? அந்த எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம், ஃபேக்டோரியல் சீக்வன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த சிம்பிள். ஓகேங்களா? இது அடுத்து பாருங்க, ட்ரையாங்குலர் நம்பர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன சார் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னா, இதுதான் இதுதான் ட்ரையாங்குலர் நம்பர். ஓகேங்களா? 1 1 3 6 10. நீங்க பாருங்களேன், இதுன்னு பண்ணீங்கன்னா 2 ஆட் ஆகுதா?
அடுத்து பண்ணீங்கன்னா 3 ஆட் ஆகுதா, அடுத்து பண்ணால் 4 ஆட் ஆகுதுங்களா, அடுத்து பண்ணால் 5 ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்போ 5 ஆட் ஆயிடுச்சுன்னா என்னவா ஆகும், இது 15 மாறுமா? இதுதான் ட்ரையாங்கல் நம்பர்ஸ். ஓகேங்களா? இது எப்படி சார் ட்ரையாங்கல் நம்பர் சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒன்றும் இல்லை, பாருங்களேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன்று விடுங்க, ஒன்றுனா ஒரே ஒரு பாயிண்ட் வரும். 3 நம்பர் எடுங்களேன். இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுங்க. இதான் 3 நம்பரு. இதை ஃபார்ம் பண்ணால் ஒரு ட்ரையாங்கல் வருதா கிடையாதா பாருங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு, 6 இருக்கா, பாருங்களேன். 1 2, ஓகேங்களா, 3 4, இந்த பாருங்க 5, இதுக்கு நேரம் இங்கே வச்சுப்போமா, 6 பாருங்க. இதை ஃபார்ம் பண்ணால் ஒரு ட்ரையாங்கல் கிடைக்கும். அப்போ ட்ரையாங்கல் நம்பர்னா என்ன அப்படின்னா இதுதான். 1 இருக்கும், அது கூட ஒரு 2 ஆட் பண்ணீங்க, 3 ஆட் பண்ணீங்க, 4 போயிட்டே இருக்கும். இதுதான் கான்செப்ட், இதுதான் இதுதான். ரைட்டுங்களா? பட் என்ன ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க போதும். ஓகே, அடுத்தது அரித்மேட்டிக் அண்ட் ஜியாமெட்ரிக் மிக்ஸ். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்ல. அரித்மேட்டிக்னா ஒரு ஃபிக்ஸ்டு டிஃபரன்ஸ் இருக்கும், ஜியாமெட்ரினா ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோ இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? அப்போ ஒண்ணுமே இல்லை. அரித்மேட்டிக்னா என்ன சார்னா ஆட் பண்றதுன்னு அர்த்தம், ஜியாமெட்ரிக்னா என்னன்னா மல்டிப்ளை பண்றதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இங்க பாருங்களேன், 2 5 11 23 இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ 2க்கு 3, 2லேருந்து 5 கிடைக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா 11 கிடைக்குது, அடுத்து வந்து 23 கிடைக்குது. இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இப்போ 2 இருக்குங்களா, இப்போ 2வை ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × 2 4, அது கூட ஒன்று ஆட் பண்ணுங்க, என்ன வருது, 5 வருதுங்களா. அடுத்து பாருங்க, 5 எடுத்துக்கிறீங்க, அதை என்ன பண்றீங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்றீங்க, 1ஆல் ஆட் பண்றீங்க, 5 2 சார் 10, 10 + 1 11. அடுத்து 11 எடுத்துக்கிறீங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்றீங்க, 1 ஆட் பண்றீங்க, என்ன வருது, 11 2 சார் 22 + 1 23. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸும் வரும், ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். இதுக்கு பேர் அரித்மெட்டிக் அண்ட் ஜியாமெட்ரி அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே மிக்ஸா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், கால்குலேட் த டிஃபரன்சஸ்ன்னு போட்டிருக்கோம். கால்குலேட் த டிஃபரன்சஸ்னா சில நேரங்கள் இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்க, 1 3 6 10 15. ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன சார் வரும் இங்க அப்படின்னு கேட்டா பாருங்களேன், இங்க 1க்கு 2க்குள்ள டிஃபரன்ஸ் செக் பண்ணி பாருங்களேன், என்ன வருது, 2 வருதுங்களா. இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 3 வருதுங்களா, இது ரெண்டு டிஃபரன்ஸ் 4 வருதுங்களா, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 5 வருதுங்களா. அப்போ அடுத்ததுக்கு என்னவா இருக்க முடியும், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 6 வருங்க. அப்போ 15னா இங்க என்ன போட்டா வந்து டிஃபரன்ஸ் 6 வரும், சொல்லுங்க பாப்போம். அடுத்த நம்பர் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு, 21 சார். ஓகே, வெரி குட் சார். அப்போ அடுத்த நம்பர் வந்து 21. இவ்வளவுதான் சார் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். அப்போ பாருங்க, ஒரு ரீகலெக்ட் பண்ற பாருங்க, டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் வந்து என்ன சொல்றது, அட்ரஸ் பண்ணிடுறேன். இது தெரிஞ்சா போதும், இதை வச்சுட்டு தான் நீங்க இதுக்குள்ள சுத்தி சுத்தி கேட்பாங்க. நீங்க இந்த கான்செப்ட் தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஒரு சம் எடுக்கும்போது இது என்ன பேட்டர்ன் இருக்கு, என்ன சீக்வன்ஸ் இருக்கு, சீரிஸ் இருக்கு அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா அசால்ட்டா போட்டலாம். இவ்வளவுதான் உள்ள விஷயம். ஓகேங்களா? பாருங்க, அரித்மெட்டிக் சீரிஸ்னா ரெண்டு நம்பருக்கு வந்து ஃபிக்ஸ்டான ஒரு நம்பர் என்ன பண்ணிட்டே போவாங்க, ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸ். அப்படி சீக்வன்ஸான சீரிஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நம்பர் வந்து அடுத்தடுத்த நம்பருக்கு எப்படி இருக்கும், ஃபிக்ஸ்டு ரேஷியோ இருக்கும். ரைட்டுங்களா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸ்கொயர்னு அர்த்தம்னா ஒரு நம்பரை 2 முறை போட்டு மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சருக்கு பேர் தான் குவாட்ராட்டிக்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் குவாட்ராட்டிக். கியூபிக்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணுறது, அதுக்கு பேர் தான் கியூபிக், அதாவது பவர் 3. ரைட்டுங்களா? இந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த குவாட்ராட்டிக்கு ஸ்கொயரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் பாருங்க. இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25 வரையும் படிச்சு வச்சிங்க. ஓகேங்களா? 25 வரையும் படிச்சு வச்சிங்க. இப்போ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. ஓகேங்களா? 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னா 36, 7 ஸ்கொயர்னா 49, 8 ஸ்கொயர்னா 64. இந்த மாதிரி என்ன பண்ணேன், படிச்சுட்டே வந்துருங்க. எத்தனை அப் டு 25 வரையிலையும் எழுதி வச்சு படிச்சிங்க. அப்படின்னா தான் அந்த நம்பர் பார்த்த உடனே ஓ இது சீக்வன்ஸ் டக்குன்னு மைண்டில் ஒர்க் அவுட், அது ஸ்ட்ரைக் ஆகும். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும், உங்களால் அந்த ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, கியூபிக் இருக்குல்ல, கியூபிக் என்ன பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு 10 வரையும் படிச்சிங்க. ஓகேங்களா? 10 வரையும் படிச்சிங்க. அப்போ குவாட்ராட்டிக் வந்து 25 நம்பர் சொல்லி படிச்சிங்க, கியூபிக் வந்து 10 வரையும் படிச்சிங்க.
ஓகேங்களா? இது 2 ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க நம்பர் பார்த்த உடனே தெரியும். இப்போ நான் பார்த்த உடனே சொல்லிடுவேன். இது என்னது? 1 இருக்கு, 8 இருக்கு, 27 இருக்கு, 64 இருக்குது. கண்டிப்பா கியூப் நம்பர் சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு நம்பர் சீக்வன்ஸ் தெரியும். அந்த மைண்ட்ல எனக்கு வந்து ஒரு ப்ராசஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபைன். இது அல்டர்னேட் பேட்டர்னா இது மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வர்றது தான் அல்டர்னேட் பேட்டர்ன். வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? அடுத்து வந்து பிரைம் நம்பர். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிரைம் நம்பர். இப்போ சொன்னது வந்து பேசிக் கான்செப்ட். டவுட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் டூ ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபிபனாசின்றது ஒரு முக்கியமான ஒரு சீரிஸ். இது சில நேரங்கள் நம்பர் கொடுத்துருவாங்க. 2 நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த 2 நம்பரை வந்து மல்டிபிளை ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் கிடைக்கும். 1 விட்டு 1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? அடுத்த நம்பர் கிடைச்சிட்டே இருக்கும். 1 விட்டு 1 பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது. இது 2 ஆட் பண்ணால் இது கிடைக்கும். இது 2 ஆட் பண்ணால் இது கிடைக்கும். அது மாதிரி போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் ஃபிபனாசி. அடுத்து வந்து ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல்லாம் பாருங்க. 0 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல். என்ன மீனிங்? 0 ஃபேக்டோரியலுக்கு 1, 1 ஃபேக்டோரியலுக்கு 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 2 ஃபேக்டோரியல்னா 1 into 2, 3 ஃபேக்டோரியல் 1 into 2 into 3. இது மாதிரி போயிட்டே இருக்கணும். இப்போ 10 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்? 1 into 2 into 3 into up to 10 வழி போட்டு மல்டிப்ளை பண்ணு. இவ்வளவுதான் ஃபேக்டோரியல் சீக்வன்ஸ். ட்ரையாங்குலர் நம்பர் என்னது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து நீங்க வந்து இது மாதிரி என்ன பண்ணலாம்? ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு பார்த்தா ட்ரையாங்கல் நம்பர். ஓகேங்களா? இப்போ நான் 3க்கும் 6க்கு பண்ணியிருக்கேனா? இப்போ 10னா ஒன்றும் இல்லை பாருங்களேன். இப்போ எப்படி பண்ணா பாருங்க. 1 2 3 4. அடுத்து பாருங்க 1 2 3. அடுத்து பாருங்க 1 2. அடுத்து பாருங்க 1. இப்போ கோலம் போடுற மாதிரி தான் நம்ம. சரிங்களா? இங்க பாருங்க. இதுல 4 வந்திருக்கு, 3. 4 + 3 7. 7 + 2 9. 9 + 1 10. இப்படிதான். அப்போ ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆதா பாருங்க. இது பார்த்தா ட்ரையாங்கல் நம்பர். அப்ப என்ன இருக்கும்? இப்போ 1 இருக்கும். அது கூட ஒரு 2 ஆட் பண்ணா 3 கிடைக்கும். அது கூட அடுத்து 3 ஆட் பண்ணு, அடுத்து 4 ஆட் பண்ணு, 5 ஆட் பண்ணு, 6 ஆட் பண்ணு போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? இதான் ட்ரையாங்குலர் நம்பர். ஓகேங்களா? அடுத்து அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிக்னா 2 மிக்ஸ். ஆட் ஆயிரும், அதாவது ஆட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி மாறி மாறி வரும். கால்குலேட் டிஃபரன்ஸ்னா சில நேரங்களில் 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தாலே ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்ம இதை சொல்ல வேண்டியது. இது வரையும் சொன்னதில் டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். எனி டவுட்? சார் டவுட்ஸ் எதுவும் இல்லை சார். எதுல இல்லம்மா? ஓகே மேம். இது இல்லை வந்து சார். பாத்தீங்கன்னா இது வந்து பொறுமையா இதுல என்னன்னா இருக்குன்றத செகண்ட் ஸ்லைடுல ஃபர்ஸ்ட் எதுப்பா புரியல? செகண்ட் ஸ்லைடு செகண்ட் ஸ்லைடுங்களா? சொல்லுங்கப்பா. இதுல என்ன என்ன டவுட்டு? அடுத்து சார் அடுத்தது சார் அடுத்தது சொல்லுங்கப்பா. இதுல ட்ரையாங்குலர் சார். ஓகே. ஒண்ணும் இல்லப்பா. ட்ரையாங்குலர்னா இப்போ இப்போ 1ல இருந்து ஆரம்பிக்குதுங்களா? ஆமா சார். இப்போ 1ல இருந்து ஆரம்பிக்குதுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 1 வந்து ட்ரையாங்குலர் நம்பர். இப்போ 1ன்றது ஒரு பாயிண்ட். ரைட்டுங்களா? சரிங்க ஆனா சார். வந்து அது வந்து ட்ரையாங்குலர் நம்பர் கன்சிடர் பண்றாங்க. ஓகே சார். அது நீ ஜஸ்ட் வந்து 1 ஸ்டார்ட் ஆகுது மட்டும் வச்சுங்க. இப்போ இந்த 3ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டேன். மேலே வந்து இதில் 2க்கு அடுத்து ஹாஃப் வந்து இதில் வந்து அடுத்து ஒன்றுங்களா பாருங்க. இப்போ 3 பாயிண்ட் வச்சிருக்கேன்னா இப்போ 3 பாயிண்ட் வரும்போது என்னால் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுதா பாருங்க. ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க 6 இருக்குங்களா? அப்போ 6ன்னு அர்த்தம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் வச்சுக்கிறேன். அடுத்த லைனில் ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன். அடுத்த லைனில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க என்ன ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுதுல? ஆமா சார். ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை நம்பர்ஸ் தேவைப்படுதோ அதனால தான் ட்ரையாங்குலர் நம்பர் சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? இது உங்களுக்கு எப்படி வருது சொல்லிருக்கேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 போட்டுக்கிறீங்க. ரைட்டுங்களா? 1 ஓகே போட்டுட்டு சார். அடுத்து வந்து 1 கூட ஒரு 2 ஆட் பண்ணுங்க. நமக்கு 3 கிடைக்குமா? 3 ஆமா சார். கூட அடுத்து ஒரு 3 ஆட் பண்ணுங்க. 6 கிடைக்குமா? 6 கூட ஆமா அடுத்து சார். 4 ஆட் பண்ணுங்க. 10 கிடைக்குமா? அது கூட ஒரு 5 ஆமா ஆட் பண்ணுங்க. 15 கிடைக்குமா? அது கூட ஒரு 6 ஆட் ஆமா. பண்ணுங்க. 21 கிடைக்குமா? அது மாதிரி போயிட்டே இருக்குமா. வேற ஒன்றும் இல்லை. சரிங்க சார். சரிங்க இந்த சார். சீக்வன்ஸ் வந்து பட் இது மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் நம்பர் அப்படின்றது கான்செப்ட். அந்த கான்செப்ட் சரிங்க வந்து சார். நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். வேற ஓகே யாருக்கு தேங்க்யூ ஏதாவது சார். டவுட்? வேற ஏதாவது டவுட் இருக்கலாம் இருக்காது? நோ சார். ஓகே மேம். சரி, இப்போ நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. பிஒய்க்கு வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன கான்செப்ட் தான். நீங்க ஒன்றும் இல்லை, சம் இருக்குல்ல, டேக் யுவர் டைம். ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரலாம் அப்படின்றத தாண்டி நீங்க இதுல என்ன சீக்வன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். ஆன்சர் கூட எக்ஸாக்டா வேணாம். இப்போ 5 இருக்கு. ரைட்டுங்களா? இங்க 10.5 இருக்கு.
18 இருக்கு, 27.5 இருக்கு, 39 இருக்கு. அப்ப அடுத்து என்னன்னு கேக்குறாங்க, ரைட்டுங்களா? அப்போ இதுல என்ன சீக்வன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு? அப்படி சும்மா ஜஸ்ட் டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ்ல யோசிக்க பாப்போம் எல்லாரும். நம்பர் தெரியுது இல்லைங்களா? நம்பர் நம்பர் கொஸ்டின் தெரியுது இல்லைங்களா? தெரியுது சார் சார். சார் யோசிங்க பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. சும்மா ஒரு ரெண்டு 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 நம்பரை செக் பண்ணீங்களாலே ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5 இருக்குங்களா? 5 பக்கத்துல வந்து 10.5 இருக்கு. இப்ப ரெண்டும் பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? என்ன தோணுது சொல்லுங்க பாப்போம் யாராவது. ஃபர்ஸ்ட் 1.5 தான் சார் இருக்கு. 1.5 அதுக்கப்புறமா தான் 5 இருக்கு. அப்படியே இல்ல ஃபர்ஸ்ட் 5 இருக்கு, 1.5 இருக்கு. ஓ இங்க இருக்கா? ஓ சாரி சாரி, ஓ ம். சாரி நான் கவனிக்கல. சரி 1.5 இருக்கு. ஓகே. அப்ப 1.5க்கு 5க்கு என்ன டிஃபரன்ஸ்? என்ன நடந்திருக்காங்க? 1.5 கூட ஒரு 3.5 ஆட் பண்ணா 5 வருதா? ரைட்டுங்களா? அடுத்தது ம். 5 கூட 5.5 ஆட் பண்ணா 10.5 கிடைக்குதுங்களா? ம். 10.5 கூட 7.5 ஆட் பண்ணா 18 கிடைக்குதுங்களா? ஓகேங்களா? அப்ப என்ன நடந்திருக்குன்னா இந்த ஒரு நான் கவனிக்கல, சாரி. அப்போ பாருங்களேன், 1.5 இருக்கு, இங்க 5 இருக்குங்களா? இது ரெண்டையும் என்ன ஆட் பண்ணிட்டாங்கன்னா 3.5 ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்தது 5 இருக்குங்களா? இங்க 10.5 இருக்குங்களா? அடுத்தது வந்து பிளஸ் 5.5 ஆட் பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? அடுத்தது இது ரெண்டுக்குள்ள இங்க என்ன இருக்கு? 18 இருக்குங்களா? அப்ப 18னா 7.5 ஆட் பண்ணிருக்காங்களா? அடுத்து பாருங்க, இங்க வந்து 27.5 இருக்குங்களா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 9.5 ஆட் பண்ணிருக்காங்களா? லாஜிக் புரியுதுங்களா? அடுத்து கூட இது என்ன பண்ண 11, அடுத்து 11.5 தானே வரணும். பாருங்க 11 ஆட் பண்ணா 39 கிடைக்குதுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 13.5 ஆட் பண்ணா என்ன கிடைக்குன்னு கேக்குறாங்க. என்ன மீனிங்னா பாருங்களா? அப்போ டிஃபரன்ஸ் எப்படி ஆகுதுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 3.5 ஆட் பண்ணிருக்காங்க, அடுத்து 5.5, 2 to 2 2 2 எக்ஸ்ட்ரா ஆயிட்டே இருக்கு பாருங்க. 3.5, 5.5, 7.5, 9.5, 11.5, 13.5 பாருங்க. அப்போ 39 கூட ஒரு 13.5 ஆட் பண்ணா பாருங்க, 5, 9 plus 3 வந்து 12, ரிமைனிங் 1, அப்போ 5, 52.5. கான்செப்ட் புரியுதுங்களா? இவ்வளவுதான். ரொம்ப இந்த சீக்வன்ஸ் பெருசாலாம் இல்லை, ஆனா நீங்க யோசிக்கணும். ரைட்டுங்களா? அப்ப பாருங்க ஆன்சரு, செகண்ட் ஆன்சர். கட் இட். நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். இதுதான் சொன்னல, இது ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம், ரொம்ப டஃப்னு சொல்லலாம். ஆனா நீங்க வந்து யோசிக்க யோசிக்க திங்க் பண்ண தான் இது வந்து நமக்கு ஈஸியா மைண்ட்ல கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இது புரியுதுங்களா? கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? கிளியர் சார். ஓகே. இப்ப நீங்க நீங்க இது பண்ணும்பொழுது ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண 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 உங்க மைண்ட் பார்த்த உடனே போட்டுடலாம். இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் டைம் எடுக்காது. ஓகேங்களா? பிராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்களேன், மேட்ச் தி லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இப்ப பாருங்க இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு நம்பரே கொடுக்கறதே இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பாருங்க, அது வேல்யூ ஆஃப் பி என்னன்னு கேட்கறாங்க. கரெக்டுங்களா? பின்னா பாருங்க எல்லாமே அந்த பி எல்லாத்துலயும் பி கொடுத்துருக்காங்களா? கண்டுபிடி சொல்றாங்க. சரி, இப்போ இது பாருங்களேன், இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். என்ன ஐடியா? ஓகேங்களா? இதுல ஏதாவது ஐடியா இருக்கா? செக் பண்ணுங்க பார்ப்போம், கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இதுல ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம வந்து நம்ம ஏற்கனவே சொன்னல, அந்த ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த சம்ஸே போட முடியும். இல்லைன்னா வச்சுங்களேன், நமக்கு வந்து ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இந்த நம்பர் நான் பாக்குறேன். இந்த நம்பர் பார்த்த உடனே எனக்கு வந்து இந்த கியூப் நம்பர்னு ஒன்று இருக்குல்ல, கியூப் நம்பர் சொன்னேன் இல்லைங்களா? இந்த நம்பர் பார்த்த உடனே கியூப் நம்பர் ஞாபகம் வருது. கியூப் நம்பர்னா 1. ஓகேங்களா? 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர்னா 8, 3 ஸ்கொயர்னா 27, 4 ஸ்கொயர்னா 64, 5 ஸ்கொயர்னா 125. இதுதான் இந்த கியூப் நம்பர். எனக்கு அது சீரிஸ் தெரியும். நான் வந்து கியூப்லாம் படிச்சு வச்சிருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ படிச்சு வைக்கும் போது எனக்கு நான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன். இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு, 9 இருக்கு, இங்கே 8 இருக்கு,
28 இங்க 27. என்ன எனக்கு தோணுதுன்னா அந்த கியூப் நம்பர் கூட எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணா ரைட்டுங்களா, அந்த கியூப் நம்பரை கண்டுபிடிச்சு அது கூட ஒன்று ஒன்று ஆட் பண்ணனா எனக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ரைட்டுங்களா, அப்போ சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி தோணுதுங்களா? அப்போ சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி தோணும்பொழுது அப்போ பாருங்க, எனக்கு வந்து இது ஒன் கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், 5 கியூப், அடுத்தது 6 கியூப் தானே வரும். 6 கியூப்னா 216, அது கூட ஒன்று ஆட் பண்ணா 217. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏவுக்கு 217. ரைட்டுங்களா, அப்போ ஆன்சர் ஏவுக்கு வந்து 3. ஏவுக்கு 3 எங்க இருக்கு பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படியே டக்குன்னு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம். லாஜிக் புரியுதுங்களா? அப்போ நீங்க அதான் சொன்னல, இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டஃப். நமக்கு வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸி, பேசிக்ஸ் தெரியலனா ரொம்ப டஃப். எப்படி கொடுத்துருக்கான்னு தெரியாது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ரைட்டுங்களா, இவ்வளோ விஷயம் இவ்வளவுதான். இப்போ பாருங்களேன் சார், நான் ஒன்று வச்சே கண்டுபிடிச்சிட்டேன், பட் உங்களுக்கு மற்றது என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ பி பாருங்களேன், இப்போ பியில் வந்து பாருங்க 2 இருக்கு, 10 இருக்கு, 30 இருக்கு, 68 இருக்கு. நான் பார்க்குறேன், நான் மேலே இருக்கிறது கீழே இருந்து லேட் பண்ணி பார்க்குறேன், இதே நம்பர் தானே. அப்போ கியூ நம்பர் பாருங்களேன். ரெண்டாவது 1 கியூபு பாருங்க, 1 கியூபு நான் 1 ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குது, 2 கிடைக்குதுங்களா. ரெண்டாவது பாருங்க, 2 கியூபு கூட 2 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்குமா. 3 கியூபு கூட 3 ஆட் பண்ணா 30 கிடைக்குமா. புரியுதுங்களா. 4 கியூபு கூட 4 ஆட் பண்ணா என்ன என்ன கிடைக்குது, 68 கிடைக்குதா. அப்போ இந்த பின்ற சீக்வன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே கியூப் நம்பர் போட்டுட்டு ஒன்று ஒன்று ஒன்றா ஈவன் ஆட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த சீக்வன்ஸ்ல அந்த கியூப் நம்பர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 ஆட் பண்றாங்க, ரெண்டாவதுக்கு 2 ஆட் பண்றாங்க, மூணாவதுக்கு 3, இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. ரைட்டுங்களா. அப்போ இந்த மாதிரி அவ பாருங்க, பிக்கு வந்து அப்ப என்ன வரும் அடுத்தது, 4 கியூப், 5 கியூப், 6 கியூபா. அப்ப 6 கியூப் பிளஸ் 6ஆ, அப்ப 216 பிளஸ் 6ங்களா, என்ன வரும் 2 2 2 ட்ரிபிள் 2 இருக்கா பாருங்க பாருங்க. அப்ப பிக்கு 2 பாருங்க, அதுதான் கரெக்ட் தான். ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சாலே போதும். புரியுதுங்களா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. இப்படிதான் இது ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம இது எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கினேன், இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கினேன். ஓகேங்களா. அப்போ இந்த சீக்வன்ஸ் எல்லாம் வச்சுக்கிங்க, எப்படி வருதுன்றதை யோசிங்க. நம்ம வந்து அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துடும். புரியுதுங்களா. மற்ற ரெண்டையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதான் ஆன்சர். இன்னொன்னு, இது மாதிரி சம்பளம் வந்துச்சுன்னா ரொம்ப லேட் பண்ணிக்கூடாது, ஏதோ ஒரு இது கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் போட்டு போயிடுங்க. ஓகேங்களா, ஃபைன். சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன், இங்க நான் 0 கொடுத்துருக்காங்க. 1 9 36 100. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா. இப்போ இந்த நம்பர்லாம் பார்த்தா உங்களுக்கு எதாவது டக்குன்னு தோணி இருக்கணும். என்ன தோணுது பாருங்க. ம் இல்லை என்ன தோணுது பாருங்க, இங்க பாருங்க, இது 0 இருக்கு, 1 இருக்கு, 9 இருக்கு, 36 இருக்கு, 100 இருக்கு. இப்போ என்ன பார்த்தோன்னே சார் இது வந்து ஸ்கொயர் நம்பர் மாதிரி தெரியுது. ரைட்டுங்களா, பாருங்க, 1 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர்டு, இது வந்து 4 ஸ்கொயர்டு, இது 5 ஸ்கொயர்டு. ரைட்டுங்களா, அப்படியே ஒன்றும் போயிட்டே இருக்கு, பார்த்தா தெரியுதுங்களா. ஓ சாரி சாரி சாரி, 1 ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்டு, இது 6 ஸ்கொயர்டு. ஓகேங்களா, இது 10 ஸ்கொயர்டு. புரியுதுங்களா. 1 ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்டு, 6 ஸ்கொயர்டு, 10 ஸ்கொயர்டு. அப்போ அடுத்து என்ன வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அடுத்து என்ன வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இங்கே 1 இருக்குங்களா, 3 இருக்குங்களா, 6 இருக்கா, 10 இருக்கு. இப்போ இந்த 4 நம்பரும் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது பாருங்க, சொல்லுங்க பார்ப்போம். இப்பதான் சொல்லி கொடுத்தேன் பாருங்க, இது கூட 2 ஆட் ஆகுதா, இது கூட 3 ஆட் ஆகுதுங்களா, இது கூட 4 ஆட் ஆகுதுங்களா. அப்போ இந்த மாதிரி நம்பர் பார்த்தா இது என்ன நம்பர், யாராவது கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். என்ன நம்பர் மாதிரி தெரியுது, என்ன நம்பர் தெரியுங்களா. ட்ரையாங்குலர் நம்பர், ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் பாருங்க. அப்ப ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னா 1 3 6 10. அப்ப அடுத்த நம்பர் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். 1 3 6 10. அப்ப நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ண இது கூட என்ன வரும். சொல்லுங்க சொல்லுங்க மேம், என்ன வருது 15. 15. அப்ப 15 ஸ்கொயர்டு என்ன வரும்,
இதெல்லாம் படிச்சிக்கணும், 25 படிச்சிக்கணும். அடுத்த கிளாஸ்ல நான் வந்து ரேண்டமா யாராலும் கேட்பேன் நான், எல்லாம் படிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்களா? 225 ஸ்கூல் ஃபீடிங் நினைக்காதீங்க. நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாச்சு. பேசிக்ஸ் தான் நமக்கு உண்டான வந்து சிலபஸே வந்து 10th வரலையும் தான் சிலபஸ். 10th சிலபஸ் தான் இது. ரைட்டுங்களா? அப்போ 15 ஸ்கொயர் என்ன அர்த்தம்? 25. எல்லாம் படிச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். பாருங்க ஆன்சரு 225 ஃபர்ஸ்டே விட்டுருக்காங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ நான் முன்னாடி 3 ஸ்லைடு போட்டேன்ல, அந்த ஸ்லைடில் எவ்வளவு பேசிக்ஸ் இருக்குன்னு பார்த்துங்க. அந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னா பார்த்த உடனே நமக்கு அட்ராக்ட் பண்ணலாம். ரைட்டுங்களா? எனக்கு பார்த்த உடனே பார்ப்பேன் நான். எனக்கு வந்து இப்போ வந்து இது ஸ்கொயர் நம்பர். இப்போ இது எனக்கு ஸ்கொயர் நம்பர், இது எனக்கு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இது எனக்கு ஸ்கொயர் நம்பர் தெரியும், இது வந்து 14 ஸ்கொயர்டு. இது எனக்கு ஸ்கொயர் நம்பரு. ஆஹா, இது வந்து 14 ஸ்கொயர். ஆமா 14 ஸ்கொயர்டு. இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது, இது கியூப் நம்பர். என்ன கியூப்னா 6 கியூப்னு வரும். ரைட்டுங்களா? அப்போ எல்லாம் ஸ்கொயரா இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னா, இந்த இது 2வும் வராது 4 வராதுன்னு அடிச்சிருவேன். எனக்கு 225க்கும் 196 தான் எனக்கு டவுட் வரும். ரைட்டுங்களா? இது என்ன போடலாம்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ நான் இங்கே ஆர்டர் பார்க்குறேன். ஓ, இது வந்து ட்ரையாங்கல் நம்பராட் இருக்கு. அப்போ ட்ரையாங்கல் நம்பர்னா 10க்கு அடுத்து 15 தானே வரணும். அப்போ 15 வந்து 225 தானே போடணும். ஸோ இவ்வளோ லாஜிக் வந்து நம்ம வந்து சம் சால்வ் பண்ணும்போது யோசிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான் இதில் கான்செப்ட். இது புரியுதுங்களா? இட்ஸ் கிளியர். எனி ஓகே டவுட்? சார். ஓகே சார். ஓகே ஓகே சார். சரி, இந்த கொஸ்டின் உங்களுக்கு நானே விட்டுறேன். இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிக்க பார்ப்போம். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். 2 minutes டைம். ஏன்னா இந்த சம்ஸ் நான் சொல்லி கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ரைட்டுங்களா? என்ன கேட்குறாங்க? ராங் கேட்குறாங்க. இது ஏதோ ஒரு ராங் நம்பர் இருக்கு. இது வரையும் சொன்ன கான்செப்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது ஈஸியாக போட்டுடலாம். ஆனா ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன் நான். கொடுக்குங்களா? என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் நம்பர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் இது. கண்டுபிடிங்க பார்ப்போம் எது ஆன்சர்னு. சார் 63 சார். 63. வெரி குட். யார் சொன்னா பேரு? பவித்ரா மேடமா? ஏஞ்சலின் சார். ஏஞ்சல் மேம், சூப்பர். ஏன் மேம் 63? சார் 63 பிரைம் நம்பர் இல்ல சார், அது டிவிசிபிள். வெரி குட் மேம். இவ்வளவுதான் மேம் கான்செப்ட். வெரி குட், பக்காவா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் மேம். இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ நான் சொல்றேன் பாருங்க, ஒரு நம்பர் பார்த்தேன்னா எனக்கு தெரியும் அது என்ன நம்பர் அப்படின்னு. பிரைம் நம்பரா, இல்ல வந்து கியூப் நம்பரா, ஸ்கொயர் நம்பரா, ட்ரையாங்குலர் நம்பரா, அரித்மெட்டிக் சீக்வன்ஸுங்களா, ஜாமெட்ரி சீக்வன்ஸா, ஃபேக்டரைசேஷனா, ஃபேக்டோரியல்ஸா, அப்படி தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் சிம்பிள். அப்போ மற்ற எல்லா நம்பரும் பார்த்த உடனே வரணும் நமக்கு, டக்குன்னு மைண்ட்ல பதியணும். ஓ, எல்லாம் பிரைம் நம்பர் ஆட்டிருக்கு அப்படின்னு என்ன பண்ணு போட்டுருந்தேன். அப்போ 100க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் 25 நம்பர்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின்ல பாக்குறது பாருங்க எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. 30 செகண்ட்ஸ்ல போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ்ல போட முடியும்னா எவ்வளவு நேரம் நமக்கு மிச்சம் வாங்க பாருங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய சம்ஸ் நீங்க சால்வ் பண்ண இது இருக்கும். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கமா, இந்த நம்பர் சீரீஸ்ல நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், இன்னொன்று கோடுன்னு ஒன்று இருக்கு. இந்த 3 இதுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்கறாங்க. உங்களுக்கு 5 கொஸ்டின் இருக்குல்ல 5th யூனிட்ல, அந்த 5 கொஸ்டின்ஸ்ல இந்த நான் 3 டாபிக் சொன்னல, இப்போ லெட்டர் சீரியஸ், நம்பர் சீரியஸ், கோடு, இந்த 3ல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். ரைட்டுங்களா? இன்னொரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டைரக்ஷனு, அதே மாதிரி நம்ம பிளட் ரிலேஷனா இருக்குல்ல, இதை கண்டுபிடிக்கிறதுல அது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. மீதி 3 கொஸ்டின் தான் பேசிக், இதுவரை ஃபண்டமெண்டல் மேக்ஸ் எடுத்தல அதுல கேட்கறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டினுமே இதுல எழுதுன்னு பிளஸ் டேட்டா ரிலேஷன் போடணும். சரிங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். அப்போ இதுல என்னன்னா இவ்வளவுதான். நம்ம இந்த நம்பர் சீரிஸ் பொறுத்தவரையிலையும் நம்ம இந்த பேசிக்ஸ் அழகா போட்டிருக்கோம் பாருங்க. இது மட்டும் தானா சார் அப்படின்னா, இப்போதைக்கு இது மட்டும் போதும். இதை கடந்தும் சில இருக்கும். நீ சம் சால்வ் பண்ண நீ உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது லாஜிக் வந்து இது புரிஞ்சுக்கிங்க. இவ்வளவுதான் இதில் நம்ம வந்து பார்க்கறது. இதில் நிறைய சம்ஸ் இருக்கு. எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். நீங்க போட போட ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் சீரியஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து நம்பர் சீரிஸோட ரொம்ப 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 ஈஸியானது லெட்டர் சீரிஸ். ரைட்டுங்களா? ஏன் சார் ரொம்ப ஈஸி அப்படின்னா, அது கூட உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு நிறைய படிக்கணும்.
அந்த லெட்டர் சீரிஸ்ல ரொம்ப ஈஸி என்ன தெரியுங்களா? இங்க பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லுங்க. சார் எல்லா ஆல்பபெட்ஸையும் நியூமரிக்கலா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க சார். வெரி குட் மேம். எல்லாத்தையும் ஓகே கொடுத்து ஓகே. அப்போ அந்த மொத்தம் வந்து ஏபிசிடி வந்து 26 இருக்குன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் லெட்டரு. அந்த இங்கிலீஷ் லெட்டரு ஒவ்வொரு லெட்டரும் உண்டான பொசிஷன் எழுதியிருக்கேன். கரெக்டா மேம்? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒண்ணு புரியும். என்ன புரியும்? அப்போ எனக்கு வந்து 1ல இருந்து 26க்குள்ள ரேண்டமா நான் எந்த நம்பர் கேட்டாலும் நீங்க வந்து என்ன பண்ண சொல்ல பழகிக்கணும். இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரியாரிட்டி. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வச்சுங்களேன், இந்த லெட்டர் சீரிஸ் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஃப்ராங்கா சொல்றேன், ஒண்ணுமே கிடையாது. ரைட்டுங்களா? இதை நீங்க மக்கப் பண்ணணும். ஓகேங்களா? ஏபிசிடி வந்து 26 வரையும் ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்லிட்டு நம்ம அதை வந்து ஆர்டர் பார்த்துக்கணும். சரி, இது வந்து படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது ஒரு ட்ரிக் ஒன்று நான் சொல்லியிருக்கேன் பாருங்களேன். அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. இந்த ட்ரிக் பாருங்களேன். மெமரைஸ் பண்றதுக்கு ஒரு எஜோட்டின்னு ஒரு ஒரு டேம் நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ எஜோட்டினா என்ன பாருங்க. 5, 10, 15, 20, 25. அப்போ என்ன பண்ணேன், மொத்தம் வந்து ஆல்பாபெட்ல 26 ஆல்பாபெட்ஸ் இருக்கு. அந்த 26 ஆல்பாபெட்ஸ்ல நான் 5, 10, 15, 20, 25 இந்த மாதிரி ஒரு 5 ஆல்பாபெட் எக்ஸாக்டா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். தெரிஞ்சு வச்சுட்டுனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து டூ அண்ட் ஃப்ரோ முன்னாடி என்ன இருக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப பி நம்பர், அதாவது ஆல்பாபெட் பி, பிக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னா, நீங்க ஸ்டார்டிங்ல வந்து ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 அப்படி சொல்லிட்டு இருந்தா டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ரைட்டுங்களா? இப்ப பாருங்களேன். இப்ப பி தானே கேட்டிருக்கேன். பி பக்கத்துல என்ன இருக்கும்? ஓ பக்கத்துல பி இருக்கும். அப்ப ஓ என்ன இருக்கு? 15 இருக்குங்களா? ஓ அடுத்து என்னது? ஓ பி. அப்ப என்னவா இருக்கும் பிக்கு? 16. 16. புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இது சொல்லுங்க பாப்போம். எல்லுக்கு என்ன வரும் சொல்லுங்க. 12. 12. எப்படி 14. சொன்னீங்கம்மா? ஃபர்ஸ்ட்ல ஜே இருந்து 1 வந்து வெரி குட் மேம். ஜே வந்து சொல்லுங்க. ஜே வந்து 10. ஆ கே அடுத்தது வந்து 11. கே. அதுக்கு அடுத்தது எல். அவ்வளவுதான் மேம். அப்போ இந்த இந்த பர்டிகுலர் எஜோட்டின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஆல்பாபெட்டை வந்து 26 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக். இதை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி 2 and 4 தானே. இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஜி கேட்கறேன் அப்படின்னா இஎஃப்ஜி. அப்போ இக்கு அடுத்தது எஃப்க்கு அடுத்தது ஜி. அப்போ ஜி வந்து 7ஆ இருக்கும். இப்போ டக்குனு ஒரு இப்போ வந்து ஒரு வி கேட்குறேன். டி வந்துருச்சு, டியூவி. அப்போ 22. ரைட்டுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இந்த எஜோட்டி ஞாபகம் வச்சுட்டு அப்படியே டக்குன்னு என்ன பண்ணிடுறீங்க, அந்த 26 லெட்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இவ்வளவுதான் விஷயம். ஓகே. இப்போ அடுத்து ஒரு இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன அப்படின்னா, இந்த பொசிஷன் ஆஃப் ஆல்பபெட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். இப்போ நம்ம வந்து முன்னாடி போட்டிருக்கல, இப்போ ஏவுக்கு 1 போட்டு 2 போட்டிருக்கேன். ரிவர்ஸ் ஆர்டர் என்னது? இப்போ ஏவுக்கு வந்து 26. ஓகேங்களா? இது 25, 24, 23, 22, 21 போயிட்டே இருந்தா கடைசியா செட் வந்து 1 கிடைக்கும். கரெக்டுங்களா? இது ரிவர்ஸ் ஆர்டர். இந்த ரிவர்ஸ் ஆர்டர் கண்டுபிடிக்கிறது நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க நார்மலா ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷன் மட்டும் தெரிஞ்சுங்க. அவர் ரிவர்ஸ் ஆர்டருக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் பாருங்க. என்ன சொல்லியிருக்கேன்? 27ல இருந்து அந்த பொசிஷன் ஆஃப் ஆல்பாபெட்டை மைனஸ் பண்ணணும். இவ்வளவுதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? இப்போ பாருங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து 27 கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து சி இருக்கு. அப்ப சி உடைய ரிவர்ஸ்ல சி எத்தனாவது வரும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பாருங்க. சி உடைய பொசிஷன் 3 தானுங்களா? சரிங்களா? அப்ப 27ல இருந்து 3 மைனஸ் பண்ணுங்க, 24 கிடைக்குமா? அப்ப சி உடைய ரிவர்ஸ் செட்ல இருந்து வந்தீங்கன்னா சி உடைய பொசிஷன் என்னவா இருக்கும்? 24ஆ இருக்கும். புரியுதுங்களா? இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். கான்செப்ட் இல்ல, முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ட்ரிக் அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டு மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். ஒன்னு ஆர்டர், இன்னொன்னு ரிவர்ஸ் ஆர்டர். ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரிவர்ஸ் ஆர்டர் வரும்போது எந்த நம்பர் கேட்கறாங்களோ அந்த நம்பர் ரிவர்ஸ் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 27ல இருந்து அந்த நம்பர் அந்த பொசிஷன், அந்த ஆல்பாபெட் பொசிஷனை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர் சொல்லிடலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஃபைன். இது வேற ஒண்ணும் இல்லை. இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு போட்டுடலாம். அப்ப லெட்டர் சீரீஸ்ல ஏவ்ல இருந்து செட் வரலையும் அது என்ன ஆர்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிறதா எஜோட்டின்ற ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்து ரிவர்ஸ்ல அதே கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
27ல இருந்து அந்த நம்முடைய பொசிஷனை மைனஸ் பண்ணிட்டீங்களா ஒரு ரிவர்ஸ் ஆர்டர் கிடைச்சிடும். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். போங்க, கான்செப்ட் கிளியருங்களா? பாருங்க இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்களேன். இதுல வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் வரும், டக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். பாருங்களேன், இப்போ ஏஎம் செட்டு பாருங்க, எல்லாமே த்ரீ டிஜிட் கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க. இதுவும் நீங்கள் ரேண்டமாக தான் யோசிக்கணும், பார்த்த உடனே என்ன வரலான்னு யோசிக்கணும். பாருங்களேன், நான் பார்க்குறேன் இங்கே ஏ இருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கிறேன். இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கே டி இருக்குது, இங்கே இ இருக்குது. அப்போ அடுத்து என்ன வர முடியும்? அபியஸா எஃப் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் லெட்ரு. அப்போ பாருங்க ஆப்ஷனு எல்லாமே எஃப் கொடுத்துட்டாங்களா? சரி, அப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, எம் இருக்கு, எல், என், கே, ஓ. இதுல என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்பர்லாம் வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், நீங்க நம்ம லெட்டர் வச்சு போட முடியாது. அப்போ வந்து இது நம்பரா மாத்திக்கணும். இப்போ பாருங்களேன், எனக்கு வந்து எம் வந்து 13 டிஜிட், எல் வந்து 12, ரைட்டுங்களா? என் வந்து 14, கே வந்து 11, ஓ வந்து 15. ஏன் நம்பர் தெரியும், ஏன்னா ஆல்ரெடி ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்போ பாருங்க என்ன இருக்கு, இங்க 13 இருக்கு, இங்க 12 இருக்கு, 14 இருக்கு. இது ஏதோ ஒன்று அதாவது டிக்ரீஸ் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ நான் பார்க்குறேன், இங்கே பாருங்களேன், ஒன்று அப்போ ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறேன். இங்கே 13 இருக்கா, ஒன்று விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று 14 ஆட் ஆகுதா, ஒன்று விட்டுட்டு பண்ணால் எனக்கு 15 ஆட் ஆகுதா, ரைட்டுங்களா? அதே மாதிரி பாருங்க, இங்கே ஒரு 12 வருதா, ஒன்று மைனஸ் பண்ணால் 11 வருதா. அப்போது அதுக்கு அடுத்த டிஜிட் வந்து இந்த சீரீஸில் தானே அடுத்தது. அப்போ 11னா அதுக்குள்ள ஒன்று மைனஸ் பண்ணால் 10 வருமா? அப்போ 10க்கு என்ன நம்ம என்ன டிஜிட் வரும், ஜே வர வாய்ப்பு இருக்கா? அப்போ பாருங்க ஜே, புரியுதுங்களா? இப்போ பாருங்க இங்க ஜே இருக்கா பாருங்க, ஓ ரெண்டாவதுல ஜே, அப்போ எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் இதாக இருக்குதா வாய்ப்பு இருக்கு, ரைட்டுங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். சரி, எனக்கு இன்னும் டவுட் வருது, நம்ம தேடி பார்ப்போம். இங்க செட் இருக்கு, ஒய் இருக்கு, எக்ஸ் இருக்கு, டபிள்யூ இருக்கு, வி இருக்கு. எப்படி ஆர்டர் இருக்கு, ஒன்று ஒன்றா டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுங்களா? அப்போ விக்கு முன்னாடி என்னவா இருக்கும், யூ தானே இருக்கும். அப்போ இது என்ன ஆன்சர், இது எஃப் ஜே யூ. பாருங்க ஆன்சர் 2வா பாருங்க, புரியுதுங்களா? இது பொசிஷன் தான் முக்கியம். நான் பொசிஷன் நீ பார்த்தீங்களால உங்களுக்கே அந்த எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ற கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்பர் இது வந்து இப்போ எனக்கு தெரியும், எனக்கு ஆல்ரெடி மைண்ட்ல இருக்கிறதால நான் வந்து எனக்கு பார்த்த உடனே இந்த நம்பருக்கு இந்த லெட்டருக்கு உண்டான டிஜிட் எனக்கு இதுதான் எனக்கு தெரியும் எனக்கு, அதனால நான் ஸ்பீடாக போடுறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, யூ மே ஆல்சோ டூ த சேம். இந்த பர்டிகுலர்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இஸ் கிளியர்? கிளியர் சார். ஓகே மேம், இவ்வளோதான் மேம். அப்போ நீங்கள் நம்பர் நீங்கள் அந்த அந்த பர்டிகுலர் லெட்டருக்கு உண்டான பொசிஷன் பார்த்துட்டீங்களா, ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இங்கே பாருங்களேன், ஃபைண்ட் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் 5 மிஸ்ஸிங் லெட்டர். ஓகே, இதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, இதில் ஒரு 5 லெட்டர் வந்து மிஸ்ஸிங் ஆகுதான். அதை வந்து நீங்கள் போட்டீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம் சீரீஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி நீங்கள் பார்த்த உடனே ஏதோ சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி வருது அப்படின்ற மாதிரி லாஜிக்கலாக நம்ம யோசிக்கலாம். ஓகேங்களா? பாருங்களேன், ஏதோ கொடுத்துருக்காங்க டி ஏஏஏ பிசிசி, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இங்கே ஒவ்வொரு நம்பராக போட்டு 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 பாருங்க. பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு அது பார்த்தாலே இது ஒரு ஆர்டர் வர்ற மாதிரி தோணும். அப்போ நான் போட்டுடணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தெரியல, நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்க டி இருக்கு, ஏஏ இருக்கு, அடுத்து வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ அப்படியே போயிட்டே இருக்குங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீரீஸ் பாருங்களேன். இப்போ நான் ஏ இங்கே பாருங்க, இங்கே ஏ இருக்கா எழுதிங்க, இங்கே பி இருக்கா, மூணாவதுல ஏ இருக்கா, நாலாவதுல இங்கே சி இருக்கா, 5க்கு பி இருக்கா. இதில் ஏதாவது ஆர்டர் வருதா பாருங்க. டி இருக்கு, ஏஏ ட்ரிபிள் ஏ வருது, அடுத்து பி வருது, சிபிசி இது மாதிரி வருது. இது எதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒரு ஆர்டர் மேக் பண்ணுற மாதிரி தெரியல, ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து இது என்னன்னா, இது வந்து இதுவும் ப்ராக்டிஸ் தான். நீங்கள் எந்த மாதிரி வந்து இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போடலான்றத நம்ம வந்து யோசிக்கும் போது நம்ம போட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்றுமே இல்லை, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் வரும். ஓகேங்களா? நான் எப்படி சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நான் இங்கே ஏ போடுறேன், இங்கே சி போடுறேன், இங்கே வந்து ஏ போடுறேன், இங்கே பி போடுறேன், இங்கே வந்து சி போடுறேன். அப்போ நான் பார்க்குறேன் பாருங்களேன், இங்கே டின்னு ஒன்று இருக்கா, அதுக்கடுத்து பாருங்களேன் 3A ஆர்டரா வருதா, ரைட்டுங்களா? அடுத்து பின்னு இருக்குங்களா, அடுத்து பாருங்க 3C ஆர்டரா வருதா, அடுத்து டி வருதுங்களா,
3A ஆர்டரா வருதா? அடுத்து B போட்டாங்களா? 3C ஆர்டரா வருதா? ரைட்டுங்களா? இது மாதிரியும் சம்ஸ் கேட்பாங்க. இது நீங்க வந்து போட்டு போட்டு பார்க்க வந்துடும். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு பெரிய ட்ரிக்லாம் சொல்றதுக்கெல்லாம் இல்லை. நீங்க ஒரு எஸ் சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க சரிங்க என்ன போட்டா கரெக்டா வரும் அப்படின்றத நீங்க தனித்தனியா கூட எழுதிக்கங்க. இருக்குங்களா? இது தனித்தனியா எழுதிக்கங்க. ஒரு 4 லைன், 4 லைன்ல தனித்தனியா எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த 4 ஆப்ஷனை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இதுதான் எக்ஸாக்ட் பேட்டர்லாம் கிடையாது மேம். அது எதுவாலும் இருக்கலாம். ஆல்டர்னேட்டிவா கொடுக்கலாம், இல்லை ஒண்ணா சேர்த்து சேர்த்து கொடுக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி வரும். இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஒன்றும் ரொம்ப டஃப்லாம் கிடையாது. போட போட வந்துடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சால்வ் பண்ணுங்க. இது உங்க ட்ரிக்லாம் உங்களால சொல்ல முடியுதுனால இதுல, சரிங்களா? ஏன்னா இந்த சம்லாம் பொறுத்தவரையிலையும் நீங்க உங்களுக்கே தோணும், ஓ இந்த சீரீஸ்ல இருக்கோ, அப்ப இந்த மாதிரி 3 வருதா, அந்த மாதிரி உங்களுக்கா போட போட ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஓகேங்களா? இதுல வேற ஒன்றும் ஓகே. சொல்றதுக்கு இல்லை, ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். இந்த கொஸ்டின் பாருங்க. unscramble the strings below to create a meaningful word and then find the odd one out. ஓகே, நீங்க எல்லாருமே மேக்ஸிமம் இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் தானே? இது ஏதோ அன்ஸ்கிராம்பிள்டா, அப்ப என்னது ஜம்புல்லா மாறி மாறி இருக்க லெட்டர்ஸ். இது என்ன ஆன்சர் வரும்? கரெக்ட் ஆன்சர் கேட்கறாங்க, கண்டுபிடிங்க பார்ப்போம் யாராவது. எல்லாரும் இங்கிலீஷ் தானே, கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் விண்டர் சார். வாவ், சூப்பர் மேம். எப்படி சொல்றீங்க? அந்த லெட்டர் மாறி இருக்குங்களா? ஓகே, வெரி குட். சார் ஃபர்ஸ்ட் ஒன் விண்டர். நெக்ஸ்ட் சம்மர். சம்மர். வெரி குட் மேம். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் சார். ஸ்ப்ரிங். வெரி குட் மேம், சூப்பர். அப்போ லாஸ்ட் ஒன் கிளவுட் சார். லாஸ்ட் ஒன் என்னது ஆன்சர்? லாஸ்ட் ஒன்னா கிளவுட். என்னது இது சொல்லுங்க. கிளவுட். வெரி குட் மேம், வெரி குட், வெரி குட். இவ்வளவுதான் மேம், சூப்பர். எல்லாம் இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் இருந்தா கரெக்டா ப்ரூவ் பண்றீங்க. ரைட்டுங்களா? பாருங்க, வின்டர், சம்மர், ஸ்ப்ரிங். சரி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். எது ஆடு நோட்டு? கிளவுட் சார் ஆன்சர். ஆன்சர் கிளவுடுங்களா? ஓகே, வெரி குட். அப்ப ஆன்சர் டி. சரி, இப்ப இது 3 வந்து இதுல எப்படி நீங்க இது 3 விட்டுட்டு ஆட் ஒன் அவுட் இதுன்னு சொல்றீங்க? சார் அது எல்லாமே சீசன் சார். வெரி குட் மேம், இவ்வளவுதான் மேம் லாஜிக். வெரி குட் மேம், இவ்வளவுதான் லாஜிக். வேற சவுண்ட் வருது பாருங்க சார், கொஞ்சம் மியூட்ல போடுங்க. ஓகே மேம், இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ விண்டர் இருக்கு, சம்மர் இருக்கு, ஸ்ப்ரிங் இருக்கு. ரைட்டுங்களா? நம்ம இதெல்லாம் ஆட்டம் வரல. கரெக்ட்டுங்களா? ஆட்டம் பதிலாக கிளவுட் கொடுத்துட்டாங்க. அப்ப ஆன்சர் டி. இவ்வளவுதான் மேம். இது மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அப்போ உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் வந்து எந்த அளவுக்கு யூஸா இருக்குன்னு பாத்துங்க. ஓகேங்களா? அதுதான் எடுத்து போட்டாங்க சம். குட். ஆன்சர் இஸ் டி. சூப்பர் மேம். அடுத்து பாருங்களேன். இப்போ இதுவும் பாருங்க. இந்த ஃபாலோயிங் லெட்டர் சீரியஸ் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டைம் சொல்றாங்க மேம். இதுவும் அதே மாதிரி தான். என்னது, நமக்கு வந்து அந்த அந்த பொசிஷன் தெரிஞ்சதுன்னா போட்டுடலாம். பட் இங்க வந்து பாருங்களேன், எல்லாத்துக்கும் பொசிஷன் தெரியணும் அவசியம் இல்லை. இங்க ஏதோ நடந்திருக்கு. என்ன சீரீஸ் பாருங்களேன், என்ன பண்றாங்க அப்படியே பார்க்குறோம். இங்க சிசி 2 முறை போடுறாங்க. ரைட்டுங்களா? இங்க டிடி 2 முறை போடுறாங்க. இங்க இ 2 முறை போடுறாங்க. அப்ப சி டிஇ. அப்ப ஆபியஸா என்ன வரும்? எஃப் 2 முறை போடலாமா? இப்படி யோசிக்கலாம். ரைட்டுங்களா? எஃப் போடலாம். அப்போ இங்க ஆன்சர் பார்க்கும்போது எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் 2ல எஃப்எஃப் வந்திருக்கு. நம்மளால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அடுத்தது என்ன பண்றாங்க பாருங்களேன். என்ன நடக்குது பாருங்க. தேடு பாருங்க. இங்க ஏ இருக்கு, இங்க பாருங்க, இங்க பி இருக்கு, இங்க சி இருக்கு. அப்போ தேடா கண்டிப்பா என்ன வர முடியும்? டி வரலாமா? அப்ப பாருங்க, அதை வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் டின்னு போட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அடுத்து பாருங்க. 4th லெட்டர் பாருங்க. பி வருது, சி, டி. கண்டிப்பா என்ன வரும் அப்போ? இ. கரெக்டுங்களா மேம்? அப்ப இ இருக்கா பாருங்க. ஆப்ஷன் இங்க ஒரு இ இருக்கு, இங்க இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுவும் இதுவும் வர வாய்ப்பு இல்லை. அப்ப கடைசியும் செக் பண்ண சொல்றாங்க பாருங்க. இங்க டி இருக்கு, இ இருக்கு, எஃப் இருக்கு. அடுத்தது ஜி. ஜி. வெரி குட் மேம். அப்போ ஆன்சர் வந்து 3 இருக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க. அவ்வளவுதான் மேம். மேம் ரொம்ப ஈஸி. நீங்க நம்பர் சீரிஸ் கூட நாங்க ரொம்ப டஃபா இருக்கும். காரணம் பாத்தீங்கன்னா அதுல நிறைய சொன்னேன்ல, நிறைய கான்செப்ட் வந்து நீங்க மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லு உங்களுக்கு நம்பர் சீரிஸ் கண்டுபிடிக்க தேவைப்படும். ஆனா லெட்டர் சீரிஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லே தேவையில்லை. ரைட்டுங்களா? அந்த பொசிஷன் தெரிஞ்சா போதும். மற்றபடி உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் வச்சு நீங்க லெட்டர் சீரிஸ் போட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான் இது. ஓகே மேம், வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்களேன். சரி, ஓகே. இதுக்கு இப்ப எல்லாமே ஓரளவுக்கு அந்த தயாராயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதுக்கு யாராவது ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொல்லலாம். என்ன 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 பண்ணலாம், என்ன வர்றதுக்கு அடுத்து என்ன வர்றது, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வர வாய்ப்பு இருக்கு? E, sir. இ. ஏ மேம், இங்க ஏ வந்துருச்சு. பி, C, சி, D, டி. C. வெரி குட் மேம், சூப்பர். அப்ப இ வந்துருச்சுங்களா? அப்ப பாருங்க ஆப்ஷன் வந்துருன்னு ஒன்னு கண்டுபிடிச்சாலும் ஆப்ஷன் வந்துருன்னு பாருங்க, எல்லாமே இ வந்திருக்கு. ஓகே, நோ யூஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க. அடுத்தது சார் 11 சார். ஏன் மேம் 11? ஏன் 11ன்றீங்க? சார் பிரைம் நம்பர் சீரீஸ்ல வருது சார். 2 வெரி குட் 3 மேம், 5 7. வெரி குட் மேம், சூப்பர். அப்ப 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கா? அடுத்த பிரைம் நம்பர் ஆப்வியஸா 11. வெரி குட் மேம். இவ்வளவுதான் மேம், அது சும்மா சின்ன சின்ன கான்செப்ட் தான், பக்காவா சொல்றீங்க. அப்போ வந்து ஏஞ்சலின் மேடம் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் சூப்பரா படிச்சிட்டாங்க. வெரி குட் மேம். அடுத்து வந்து இப்போ E11 பாருங்க. அப்ப E11னா இங்க 8 இருக்கு, 11 இருக்கு, 11 இருக்கு, 6 இருக்கு. ஆப்வியஸா இதுவும் 1 4 வர வாய்ப்பு கிடையாது. கான்செப்ட் கிளியருங்களா? சூப்பர். சரி, இப்போ அடுத்தது என்ன வர பாருங்க. அப்போ இது ரெண்டுக்குள்ள ஆன்சர் 2வா 3யா செக் பண்ணலாம் பாருங்க, சொல்லுங்க. U, sir. சார் யூ. யூ வெரி சார். குட், வெரி குட் மேம். ஏன் யூ? ரிவர்ஸ் ஆர்டர்ல வருது சார். வெரி Y குட் X மேம், W B. சூப்பர். அப்போ ஒய்ல ஆரம்பிக்குது, ஒய் கூட ரிவர்ஸ் ஆர்டர் வந்து அடுத்து எக்ஸ், எக்ஸுக்கு அடுத்து டபிள்யூ, வி, யூ. இவ்வளவுதான் மேம். அப்ப ஆன்சர் பாருங்க 3. E1. அவ்வளவுதான் மேம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் லெட்டர் சீரிஸ் ரொம்ப 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 ஈஸி. ரைட்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்போ இந்த இதுல பாருங்க எப்படி வருது, எப்படி சீக்வன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் கொடுத்துட்டாங்க, அடுத்து ரெண்டாவது இருக்கிறது வந்து டிஜிட் கொடுத்துட்டாங்க. அப்போ பிரைம் நம்பர்ன்றது உங்களுக்கு வந்து லெட்டர் சீரிஸ் பத்தி பேசும்போது கூட பிரைம் நம்பர் கொடுத்துறாங்க பாருங்க. ரைட்டுங்களா? அப்போ இது லெட்டர் கம் பாருங்க, நான் என்ன டாபிக்னா லெட்டர் கம் நம்பர் சீரிஸ், லெட்டர் நம்பர் சேர்த்து போடுறாங்க. அப்போ இது வந்து பிரைம் நம்பர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியறதால உங்களுக்கு ஈஸியாக போட்டுற முடியுது. இவ்வளோதான் லாஜிக். வெரி குட். இந்த கொஸ்டின் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அதே மாதிரி இதுவும் அதே தான், பார்த்தா தெரியுது. டபுள் டபுளாக போட்டு அடுத்து எப்படி சீக்வன்ஸ் சொன்னீங்க. இது வந்து இது ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிங்க. ஏன்னா நான் அன்ஸ்கிராம்பிள்டாக இருக்கிறதால டக்குன்னு உங்களுக்கு லாஜிக் பார்த்த உடனே வந்து இது சீசன் வருது, ஒரு இது மட்டும் கிளவுட் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஆட் மேட் விட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த பர்டிகுலர் சம்மு வந்து இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேகா இருக்கலாம், இது வேகா தான் இருக்கும். ஓகேங்களா? நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் நான். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் இது மாதிரி தனித்தனியாக நான் சொன்னேன்னா 4 மாதிரி இது மாதிரி போட்டு விட்டு நீங்கள் எழுதி பார்த்த பிறகு ஏதோ ஒரு சீக்வன்ஸ், ஏதோ ஒரு ஆர்டர் வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்களா இதை கண்டிப்பாக போட்டுடலாம். ரைட்டுங்களா? இதை பொறுத்தவரையும் ஒன்றுமே இல்லை, நான் சொன்னல ஆர்டர். இப்போ இங்கே பொறுத்தவரையும் பொசிஷன் தேவைப்பட்டுச்சு. ரைட்டுங்களா? நீங்கள் பொசிஷன் தேவைப்படலாம், நீங்கள் அப்படியே சொல்ல முடியாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில நேரங்களில் வந்து நம்பர் ஆட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து அந்த பொசிஷன் மைண்டில் ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் எழுதிடலாம். எழுதினோடனே நம்பர் பார்த்தா தெரிஞ்சிடும், ஏதோ ஒன்று ஒன்று குறையுது, இல்லை ரெண்டு ரெண்டு அதை ஒன்று ஒன்று ஆட் ஆகிட்டே போகுது. ரைட்டுங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் எழுதும்போது பொசிஷன் தெரிஞ்சிடும். சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். அப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த எஜோடி அப்படின்றத சொன்னால் ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த ரிவர்ஸ் ஆர்டர் பார்க்கும்போது 27லேருந்து பொசிஷன் ஆஃப் த ஆல்பபெட்டை மைனஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே என்ன சொன்னேன் நான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இந்த பொசிஷன் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோதான். அப்போ லெட்டர் சீரிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 ஈஸி. இதெல்லாம் மார்க் வந்துச்சுன்னா மிஸ் பண்ண, கொஸ்டின் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது. அதே வந்து நம்ம வந்து லெட்டர் சீரிஸ் பொறுத்தவரையிலையும் நான் வந்து ஏற்கனவே சொன்னது தான். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் சம் வந்து எதில் கொடுத்துருக்காங்க, பிரைம் நம்பர் கான்செப்ட். பார்த்த உடனே ராங், எது வந்து பிரைம் நம்பர் கிடையாது அப்படின்றது இது உங்களால் போட முடியுது. கரெக்டுங்களா? இந்த சம் பொறுத்தவரையிலையும் பாருங்க எல்லாம் ஸ்கொயர் நம்பரு. அந்த ஸ்கொயர் நம்பர்ல நீ வந்து அடுத்து என்ன ஸ்கொயர் வருன்னு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாத போயிடும். அப்போ வந்து இது ஸ்கொயர் நம்பர்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இந்த ஸ்கொயர் வந்து பேஸ்ட் ஆன் த ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா இப்போ பாருங்க 1 3 6 10 வருது. அப்போ ஆப்வியஸாக அடுத்த ட்ரையாங்கல் நம்பர் 15 இருக்கும். அப்போ 15 ஸ்கொயர்டு வந்து 225. இவ்வளோதான் கான்செப்ட். லாஜிக் புரியுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதுல அதே மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ஒரு கியூப் நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணுறாங்க, அடுத்து வந்து 1 2 3 4 ஆர்டர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் பாருங்க, இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் பாயிண்ட் ஆட் பண்ணிட்டே போகிறாங்க. 1.5 இருக்கு, அது கூட ஒரு 3.5 ஆட் பண்ணுறாங்க. 5 இருக்கு, அது கூட ஒரு 5.5 ஆட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ரைட்டுங்களா? இன்னும் நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல இந்த 0.5 இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்கும், பாயிண்ட்ல ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? அதை தெரிஞ்சுக்கிறீங்க. இவ்வளோதான் இதில் கான்செப்ட். இதில் வந்து சொன்ன மாதிரி நம்பர் சீரீஸில் என்னென்ன இருக்கு, அரித்மெட்டிக் சீரீஸு, ஜாமெட்ரிக் சீரீஸு,
அடுத்து குவாட்ரடிக் சீரிஸ்னா ஸ்கொயர் நம்பரு, கியூபிக் சீரிஸ்னா கியூப் நம்பரு, அதாவது பவர் 3. அல்டர்னேட்டிங் பேட்டர்னா ஆட் பொசிஷனில் ஒரு மாதிரி வரும், ஈவன் பொசிஷனில் ஒரு மாதிரி வரும். பிரைம் நம்பர் சீக்வன்ஸ்னா நம்ம வந்து என்ன சொல்லிட்டேன், 100 வரலையும் 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. அந்த 25 பிரைம் நம்பர்ஸ் தான் நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். அப்படி பார்த்த உடனே எனக்கு பிரைம் நம்பரா இல்லைன்னு சொல்ல பழகணும். பிரைம் நம்பர்னா 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு ஈவன் நம்பர் மட்டும் தான் பிரைம் நம்பரா இருக்க முடியும், அது 2. இந்த பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கும் போது நான் என்ன சொன்னேன், நான் அந்த டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தேன் இல்லைங்களா, டிவிசிபிலிட்டி ரூல் 2க்கு எப்படி 3 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அந்த டிவிசிபிலிட்டி ரூலை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைம் நம்பர் ஈஸியாக எழுதி பழகும். சப்போஸ் 100க்கு மேலே பிரைம் நம்பர் இருக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன், போயிட்டு ரிவிசிட் பண்ணுங்க, அதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஃபிபனாசி சீரிஸ்ன்றது ஒரு சீக்வன்ஸ். இது ஃபர்ஸ்ட் நம்பர் 0 எடுத்துக்கிறீங்க, பக்கத்தில் ஆட் பண்ணி போட்டுட்டே வந்தோன்னா அடுத்த நம்பர் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃபேக்டோரியல்னா 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் இது மாதிரி நம்பர் இருக்கு. ஒவ்வொரு அந்த நம்பரை வந்து 1ல இருந்து ஆரம்பிச்சு அந்த நம்பர் வெளியே போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ட்ரையாங்கல் நம்பர் தான் சொல்லிட்டேன், ட்ரையாங்கலர் ஃபார்ம் பண்ணுற, அதாவது நம்பரை வச்சு ட்ரையாங்கலர் ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கு பேர் ட்ரையாங்கலர் நம்பர். அரித்மெட்டிக் ஜாமெட்ரி மிக்ஸ்னா அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் மிக்ஸ் ஆகி வரலாம், இல்லை அடிஷனும் சப்ராக்ஷனும் மிக்ஸ் ஆகி வரலாம், எதுவாலும் வரலாம். கால்குலேட் டிஃபரன்ஸ்னா சில நேரங்களில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது 2 நம்பருக்குள்ள நீங்கள் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சாலே என்ன பண்ணிடலாம், ஒட்டு மொத்தமான சம்ஸ் போட்டுடலாம். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களாமா? இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ஸில் இந்த பர்டிகுலர் கான்செப்டில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் சொல்லலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனக்கு கிளியராக புரிஞ்சுதுங்களா? இல்லை எதில் வந்து டவுட் இருக்கு, இல்லை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிட்டா ட்ரிக் வேணா கூட சொல்லுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இஸ் இட் கிளியராக இருக்குங்களா? டவுட் இருக்கா? சார் டவுட் இல்லைங்க சார். டவுட் இல்லைம்மா? மற்ற எல்லாருக்கும் ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே மேம், இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் மேம். எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இந்த டாபிக் வந்து பாருங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ண நம்ம ஈஸியா வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த கிளாஸ் ஓகே, அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம இன்னும் கோட்ஸ், டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுல இருக்கு. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல அதை பார்த்துருவோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் கடைசியா வந்து ஒரு 2-3 டாபிக் உங்களுக்கு வந்து இன்னும் மேத்தமெட்டிக்கல் பெண்டிங் இருக்கு, இந்த ஜாமெட்ரிக்கெல்லாம் இருக்கு, நான் அதுவும் எடுத்து விட்டுறேன். அப்போ இந்த கிளியர் இந்த 5th யூனிட் முடிக்கும் பொழுது உங்களுக்கு மேக்ஸ் பத்தினுடைய ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்டப் ஆயிருக்கும். இந்த கான்ஃபிடென்ட் வச்சுக்கிட்டு நம்ம டேட்டா இன்வெஸ்டிகேஷன் போட்டோம்னா அது ஒண்ணுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள்ல ஒரு டேட்டா இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிடலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு சும்மா 2-3 சம் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா யூ ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் தி கான்செப்ட். ஓகேங்களா? இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே மேம்? ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்கிறது, இன்னும் நல்லா ரெகுலராக ஒர்க் பண்ணுங்க. டவுட் இருக்குன்னா தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறதா நாங்கள் இருக்கோம். ஓகேங்களா? ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே மேம், Thank you, தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ.